மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் குழந்தை வரம் கல்யாண விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கூட இருக்கிறவாட்ட கவனமா இருக்கணும். மறைமுக எதிரி இருப்பாங்க. சினிமா சம்பந்தமான துறைகள் அரசியல் இருந்துருக்கிறவர்களுக்கு வெகுமதி மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. ஒரு நபர்கிட்ட யதார்த்தமாக பேசினோம்னா அந்த நபர் யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நைஸாக போய் 10 பேர்ட்ட சொல்லிடுவார். அதனால் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. நீ வேண்டாம் நான் வேண்டாம் மூஞ்சியை பார்த்துட்டு திரும்பி போகிறவா இப்போ ஒற்றுமையாக சேர்றதுக்கு கல்லீரல் அதே சமயத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவா கவனம் என்பது தேவை. எல்லா விதமான பிராயஸ்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். தடைகள் இல்லாத வெற்றிகளை குவிப்பார். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். எப்போவுமே ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் மகத்துவம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பலாபலன்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு மாற்றம், என்ன மாற்றம் நிகழ்கிறது, தொழில் ரீதியாக, கல்யாணம், குழந்தை, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, கடன் அடைக்கிறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆச்சுன்னா அந்த பெயர்ச்சிக்கு ஏற்றாற்போல பலாபலன்கள் மாறுபடுகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் 2.5 வருடத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் 1 வருடத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது 1.5 வருடம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது அதற்கு தகுந்தாப்புல பலாபலன்கள் மாறுறது. வருஷாந்திர பலன் சனி பகவானை வச்சும், அதே மாதிரி வருஷ பலன்கள் குரு பகவானை வச்சும், 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நல்லதாக கேட்டால் ராகு கேதுவை வச்சும், மாத பலன்கள் சூரிய பகவானை வச்சும், தின பலன்கள் சந்திர பகவானை வச்சும் நம்ம பலாபலன்கள் நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்படி பிரித்து பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவை வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்துக்கும் ரொம்ப சிறப்பு. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு குரு பலன் வேணும், ஒரு கல்யாணத்துக்கு குரு பார்வை வேணும், ஒரு சீமந்த கல்யாணத்துக்கு குரு பார்வை, ஒரு பும்சவனத்துக்கு குரு பார்வை, பூனல் போடுறா குரு பார்வை, நல்ல நேரம் குறிக்கிறா குரு பார்வை, பால் காய்ச்சனம் குரு பார்வை, இப்படி எல்லாத்துலேயும் குரு பார்வை, குருவுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்ம முறைகளில் குரு பெயர்ச்சி இந்த வாட்டி எனக்கு எப்படி இருக்குது சார், கஷ்டம் இருக்கிறவாளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, அதே மாதிரி நல்லா ஓடின்னு இருக்கு, இது அப்படியே கண்டினியூ ஆகி இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போவேனா சார், ரொம்ப பிரச்சனையாக இருந்துருக்கு, இதிலிருந்து ஏதாவது எனக்கு ரிலீஃப் கிடைக்குமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இப்போ நம்ம பேச போகிறோம். அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி பலன்கள் இதோ. குரு பெயர்ச்சி பலன்களில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிருக்கு. இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிருக்கக்கூடிய குரு பகவானுடைய இந்த பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனியோடைய பார்வை உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வையாக இப்போது காலகட்டம் இருந்துட்டுருக்கு. 2ஆம் இடத்திற்கு குரு போகிறார். லக்னத்தில் குரு இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் இருந்துருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு, 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனா உணவு, 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண இருப்பு, இதெல்லாம் 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார், நல்ல கிரகம். அப்படி நல்ல கிரகம் வரும்போது நல்லது தான் நடக்கும் இல்லையா. 9, 12க்கு உண்டானவர் குரு பகவான். தந்தை அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில தோல்விகள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடும். சில விஷயங்களில் நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம் வரும்போது குரு நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு உங்களை காத்து நின்று அருள் நல்ல முன்னேற செய்வார். அது குருவோடைய அனுகிரகம். குரு 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம், அதாவது மேஷராசிக்கு அது 6ஆம் இடம், வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கோம், என்னமோ தெரியல, ஜிம்முக்கு போனால் குறையவே மாட்டேங்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கோம், வயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருந்துருக்கிறவர்களுக்கு கவனம் என்பது தேவை.
7ஆம் இடம் ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். அது உங்களுக்கு 8ஆம் இடம். சில பிரச்சனைகள் நம்ம நல்லது நினச்சா பிரச்சனை வருது சார், உண்மைதான். யார்ட்டையும் நம்ம வந்து பரிந்துரைந்து பேசினாலே பிரச்சனை. யாரையும் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது 1க்கு 100 முறை யோசிச்சு கொடுக்கணும். 8ஆம் இடம் பார்வையை பார்க்குறாரு. பெரிய தலைக்கு வந்த பிரச்சனையெல்லாம் தலபாகத்தோடு போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். சில நேரம் கோயிலுக்கு போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு யோசிப்பேன். சில நேரங்களில் இந்த குழந்தைகள், குரு வந்து குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவாள். பார்க்குற வீடு செவ்வாயோட வீடுங்கும்போது ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். 1 வேலையில் மற்றவா சொன்னான்னு மாறிடப்படாது. அதில் 2 இந்த விஷயத்தில் கவனம் என்பது. அதுக்கப்புறம் குரு ரிஷபத்திலேருந்து 9ஆம் பார்வை, அது உங்களுக்கு கரெக்டாக 12, 11, 10ஆம் இடத்துல இருக்க தொழில் ரீதியான இடத்துல பார்க்கும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவுகள் கூடி வரும். சாதாரணமாக நான் வந்து ஆரம்பித்தேன், இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பண்ணுறேன்னா நாளைக்கு நீங்கள் வேர்ல்டு இன்டர்நேஷ்னலி நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக குரு பகவான் இருக்கார். மாற்றங்களையும் பிரயாணங்களையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது குரு பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். ஜென்மத்தில் குரு பகவான் வந்திருக்கார். அதாவது குரு பார்வை நல்லது, குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவா. ஐயோ இப்போ தான் சார் நல்ல நேரம் வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா டிவியில். நீங்கள் எப்படி சார் இருக்கும், நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்படாது. ஏன்னா பொறுப்பு நிறையா வரும். நிறையா நமக்கு இப்போ தான் ஒரு மெச்சூரிட்டி வரும். ஆஹா நம்ம இவ்வளோ வேலையில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இப்போ தான் தெரிய வரும். இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியும் ஏகாதசாதிபதியும்னு சொல்லுவாள். 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்திற்கும் உண்டான அதிபதி. அப்படி இருக்கிற குரு தடங்கள் வரதை கூட நல்லதாக பண்ணி கொடுத்துருவார். வில்லங்கங்களை கூட உங்களுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்துருவார். பிரச்சனைகளை விட சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்துருவார். அதுதான் குரு பகவான்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. அவர் பார்வையாக ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடம், அது நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியது. கன்னிராசியாக இருக்கங்காட்டி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவா, பெண் குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் இருக்கிறது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் பார்வையாக பார்க்குற ரிஷபத்துக்கு சாதகமான நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அது அப்பாவுடைய சில பிரச்சனைகள், அப்பாவுடைய இடம், தாத்தாவுடைய இடம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக பேசாத வந்தவா பேசுவா. சொந்த பந்தங்களில் நீ வேண்டாம் நான் வேண்டாம் மூஞ்சியை பார்த்துட்டு திரும்பி போகிறவா இப்போ ஒற்றுமையாக சேர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இனிமேல் அமோகமான பலன்கள் உண்டு. ஆனால் நிறைய பொறுப்புகளும் ஜாஸ்தியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் இடமாற்றம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் எதுவும் விசேஷம், கும்பாபிஷேகம், ஒரு வீடு கட்டுமான பணியெல்லாம் எடுத்து பண்ணுறது, வீட்டில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சினா நீங்கள் அதை பணம் போட்டு எடுத்து செய்கிறதுக்கெல்லாம் ரிஷபராசிக்கு அமோகமாக இருந்துருக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு சரியாக குருவாகப்பட்ட 12ஆம் இடத்துல வராது. எல்லாரும் சொல்லுவாங்க 12ல் குரு, அப்போது நல்லவர் வந்து குருவாகப்பட்டவர் மறைஞ்சிட்டாரே நல்லது. எப்போவுமே இந்த மறையிற இடத்துல இது வந்து சுப விரயம்னு சொல்லுவாங்க. சுப விரயம்னா என்ன? வீடு, இடம், பொருள், வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கலாம். குழந்தைகளுக்கு உண்டான எஜுகேஷன் லோனு, எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் எடுத்து செலவு பண்ணுவேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், கல்யாண செலவு, நிச்சயதார்த்தம் செலவு, சீமந்த செலவு, பிரசவ செலவு, நகை ஆபரணங்கள் வாங்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்குது. அப்போ சுப செலவு தானே. அந்த சுப செலவுகளை சுபமாக செய்து கொள்றதுக்கு மிதுன ராசிக்கு 1 வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கச்சிதமாக பயன்படுத்திக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதே போன்று மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ சனி பகவான் கரெக்டாக திரிகோணஸ்தானம்னு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு 2 அடி எடுத்து வைப்பார், சனி பகவான் லைட்டாக தடுத்துடுவார். குரு 2 அடி, சனி பகவான் லைட்டாக தடுத்துடுவார். இப்படி தெரியுது சார், உண்மைதான், எனக்கு புரியுது. 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 3ஆவது ஸ்டெப் அங்கே ஏதோ வில்லங்க இருக்குன்னு தெரியுது, நானே பின்னாடி வந்துடுறேன். இதெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக கன்னிராசி, அது மிதுனத்திலிருந்து 4ஆம் இடம். சொத்து, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், தாயார் பேரில் ஏதாவது வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. குரு 7ஆம் பார்வை விருச்சிக ராசி, உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம். வேலை வாய்ப்பு கூடி வரும். அப்போவே நான் மேஷத்துக்கு சொன்னேன், ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துருக்கா, வயிறு, கல்லீரல், அதே சமயத்தில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவா கவனம் என்பது தேவை. குரு பகவானாகப்பட்டவர் மகர ராசியை உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடத்துல இருக்கங்காட்டி சில விஷயங்கள் தளங்களான நல்லதுன்னு விட்டுறணும்.
அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சிலது நல்லது கெட்டது தெரிந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நபர்கிட்ட யதார்த்தமாக பேசினோம்னா அந்த நபர் யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நைஸாக போய் 10 பேர்கிட்ட சொல்லிடுவோம். அதனால் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. இது மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, அப்போவுமே சனி பகவான் சரியில்லைன்னா குரு பகவான் நன்னா இருப்பார். அஷ்டம சனி போட்டு பாடா படுத்து எடுத்துக்குது சார். அதாவது இங்கே போனால் உதைக்கிறது, அங்கே போனால் கடிக்கிறது. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாடுலேஷனில் ஒரே வார்த்தையை 2 விதமாக சொல்லிடுவீங்க. ஆனால் குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல வர்றது ஜம்முன்னு இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சனி கெடுத்தால் குரு கொடுப்பாருன்னு சொல்லுவார். அப்போ சனி பகவான் இப்போ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க, குரு வந்து அந்த பாடத்தை மேன்மைப்படுத்த அப்படி கிடையாது, இப்படி இருந்தால் சரியமாக இருக்கும் அப்படின்னு உங்களை சரி பண்ணி கொடுப்பார். அது ஒரு அற்புதமான காலகட்டம். நினைச்சது நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தில் உங்களுக்கு பேர் வந்துடும். யூடியூபராக இருந்துட்டு இருக்கா, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவருக்கு நல்ல பேர், கெட்ட பேர் இருந்தவாளுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இப்போது காலகட்டம் குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு சௌரியமோ இல்லையமோ உங்கள் சகோதர தம்பி தங்கைக்கு நீங்கள் எதுவும் நல்ல காரியங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க. 5ஆம் இடத்தை பார்வை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை வரம், கல்யாண விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கடகராசி என்பர்களுக்கு அதில் ஒரு நிச்சயம் உண்டு. தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நன்னா வரும். ஆனாலும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கங்காட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏதேனும் ஒரு இடத்துல நமக்கு வந்து சறுக்கிறதுக்கு உண்டான யானைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அஷ்டம சனியில் வரும். அது ஒரு பாடமாக அமையறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண காரியம், குழந்தை, பூர்வீக சொத்து, பூர்வீக தொழில் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபமாக நடக்கும். கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 10ஆம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் வர்றார். 10 தொழில் ஸ்தானம். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் தடங்கள், பதவியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் பழகிருமா சார்? அப்படி இல்லை. அது நல்ல முன்னேற்றம் தரும், நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதனால் அது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்க்குறார். அதனால் பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குற இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள் சேர்த்துக்கு நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல உடல் முடியாத இருக்கக்கூடிய தாயாரை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா குரு பகவான் கரெக்டாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கங்காட்டி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. குறிப்பாக கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்கள் மேல் படிப்பெல்லாம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி, அடிப்படை கல்வியில் சக்ஸஸ் இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சினிமா சம்பந்தமான துறைகள், அரசியலில் இருந்துருக்கிறவர்களுக்கு வெகுமதி, மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு இந்த காலகட்டம் குரு பெயர்ச்சி காலகட்டத்தில். கன்னிராசி நேயர்களுக்கு இத்தனை நாள் இருந்தது இப்போ தான் சார் எதிர்பார்த்துருக்க நன்னா இருக்கும்ல, ரொம்ப நல்ல பலன். 9ஆம் இடத்துல குரு பகவான், கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமாக கல்யாணம் நடக்கும். குழந்தை வரன் நன்னா இருக்குது. இடம் வாங்கிறது, பூர்வீக சொத்து, அப்பாவளி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி அக்கா, அண்ணா, மூத்த சகோதரி உங்களுக்கு நிறையா காரியம் நல்லதை பண்ணுவா. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி, ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதே போன்று கன்னிராசி என்பர்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு. தெய்வீக பலன் இந்த வருஷம், இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா இந்த மேலேருந்து அடுத்த மேக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு உங்களுக்கு. பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணுவேன். மிகப்பெரிய ஒரு பிரயாணங்கள் இருக்கும். ஆன்சைட் எதிர்பார்த்தவங்க, அப்ராட்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாடுகளில் போய் கால் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் படிப்புகள், இன்டர்வியூலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். கன்னிராசி நேயர்களுக்கு நன்னா இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கூட இருக்கிற வாட்டை கவனமாக இருக்கணும். மறைமுக எதிரி இருப்பாங்க, பொருட்கள் கவனமாக வச்சுக்கணும். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குது. தப்பாக முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இதுதான். மற்றபடி திரிகோணஸ்தானமாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து 3ஆம் இடம் தம்பி தங்கிக்கு ரொம்ப நன்னா இருக்குது. யாராவது விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சட்டுன்னு நடந்துடும். கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, கவலை வேண்டாம். துளாராசி நேயர்களே, குரு பகவான் எனக்கு 8க்கு போயிட்டாரே, இந்த 8க்கு போகிறதுங்காட்டினா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், நல்லவர் வந்து கெட்டுட்டார், அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் 3, 6க்கு உண்டானவர் தானே, அதனால பெருசாக பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பில், உடம்பு ஆரோக்கியத்தில், வெற்றிகளில், சில விஷயத்தை நிர்ணயிக்கிறதுல, சில விஷயத்தை முடிவெடுக்கிறதுல பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது நல்லது. பெரியவங்க சொல்கிறத அப்படியே கடைபிடிக்கிறது நல்லது. நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அனுபவசாலிகள்கிட்ட கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசிக்கு சில விஷயங்கள்லாம்
நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஏதேனும் ₹1 பொருளை உங்களுக்கு ₹100 விற்றுருவா, அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். மற்றபடி அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. திடீர் பணவரவுகள், திடீர் காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. குடும்பத்தாரோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வச்சுக்கூடாது. கல்யாண விஷயங்கள்லையோ அல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேரும்போதோ 3வது மனுஷால வச்சு பேசுகிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இது கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அர்த்தாஷ்டம சனி போட்டு வாட்டி எடுத்துருக்கு இந்த காலகட்டத்தில். ஆனால் குரு 7ல் வர்றது ரொம்பவுமே நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நிறையா நல்ல காரியங்கள், வெற்றிகரமான சூழ்நிலைகள், நல்ல முயற்சிகள், இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குருவோடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருந்துருக்கேன், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 11ஆம் இடத்துல சரியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சனி பகவானால் அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் பாதிப்பு வந்தாலும் குரு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பயப்படாமல் எந்த காரியத்திலையும் இறங்கலாம். உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் இத்தனை நாள் இருந்த சோகங்கள்லாம் மாறி ஸ்டேட்டஸில் நல்ல அப்படி வெற்றிகளான ஒரு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுடுவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். யாராவது உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டான்னா, நான் வாழ்க்கையில் என்னென்ன பட்டம் தெரியுமா அப்படின்னு 1 மணி நேரம் உட்காந்து பேசி இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமான்னு கொண்டு வரதுக்குள்ளே அவளுக்கே ஒரு உத்வேகம் வந்துடும். அந்த மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல அமோகமான வெற்றி உண்டு. தனுசு ராசி நேயர்களே, தனுசுக்கு இப்போ கரெக்டாக 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 1க்கும் 4ஆம் இடத்திற்கும் உண்டான அதிபதி 6ல் இருந்தால் ஹவுசிங் லோன்லாம் கிடச்சிடும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அம்மா அப்பா வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்கம்மா, இங்கே வந்து இருங்கம்மா, இல்லைப்பா நான் போய் தம்பியோ தங்கையிட்டோ கொஞ்ச நாள் இருக்கேன், இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி போராடுவேன். தனுசு ராசிக்கு எல்லாருக்கும் 7.5 வருஷம், இப்போ 10.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நல்லா இருக்குது. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பேர் தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமான்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பண்ணுறது நல்லது. சுப விரயம் இருக்குதா, வீடு இடம் பொருள் வாகனம் கண்டிப்பாக வாங்குங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம், பண வரவுகள், அந்த பணத்தை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தொழிலெலாம் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்சது சக்ஸஸ் ஆகும். முதலீடு பண்ணி கொஞ்சம் விரயங்கள் ஆகும், அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. எல்லாத்துலேயும் கற்றுக்கிறது தான், கற்றுன்றதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, நல்ல பலன்கள் உண்டு. மகர ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5ஆம் இடத்துல குரு பகவான், 12க்கும் 3ஆம் இடத்துக்கு உண்டான குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ குழந்தைகள் IVF எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான காரியம் அமோகமாக இருக்கும். 11ஆம் இடத்த குரு பார்வையிடுறார், உங்கள் ராசியும் பார்வையிடுறார். இது ஒரு பெரிய அதிசயங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம். 7.5 சனினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளசண்ட்டாக இருக்கும், பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள். அதே மாதிரி கண்டிப்பாக மாற்றம் உண்டு. பெரிய மாற்றமெல்லாம் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக மாற்றம். அட்லீஸ்ட் வீட்டில் வாஸ்து ரீதியான சில மாற்றங்கள் பண்ணுவேன். பேசாத சொந்த பந்தங்கள்லாம் உங்ககிட்ட பேசுவா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் குரு பகவான் 4ஆம் இடத்துல வரார். 4ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அருமையான ஸ்தானம். குரு பலன் வந்துடுது, அதனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். தாயார் உடைய சில அறிவுறுத்தல் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை குரு இருக்கிற இடத்துலேருந்து கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு 8ஆம் இடம், அதனால் அது பிரயோஜனம் இல்லை. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் எங்கேயா வெளிநாடு வெளியூர் இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில தடங்கலான விஷயத்தெலாம் குரு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. இருப்பினும் வீடு இடம்லாம் வாங்கும்பொழுது அதுக்கு உயில் பட்டா ஏதாவது கேஸு வில்லங்கங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை. ரகசியமாக சொன்ன விஷயம் வெளியே வந்துடும், அதனால் மற்றவாட்ட பேசும்பொழுது கவனம் தேவை. ஜென்ம சனி பகவான் உடம்பு படுத்துவார், அதில் கவனம் என்பது தேவை. ஆனால் குரு 4ஆம் இடத்துல இருக்கங்காட்டி ஏதோ ஒரு வகையில் டாக்டராக வந்து உங்களை ஹீல் பண்ணி அதை சரி பண்ணி விட்டுருவார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கும்பராசினியர்களுக்கு. மீனராசி என்பர்களே, 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கச்சோ,
அர்த்தமறைவு ஸ்தானம் சார், எப்படி சார் 10ஆம் இடத்துக்கு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிற, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அவசரப்படாதீங்க. தெரியாத தொழிலை பண்ணாதீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட முதலீட்டை பண்ணுங்க. அதே சமயத்தில் குரு 7ஆம் இடத்துல பார்வையிடுறார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. திருமண காரியங்கள், குழந்தை, 2ஆம் குழந்தையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். குரு 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. தந்தை வழியில் நல்ல செய்தி, பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தமான சில வியாபார விஷயங்கள் அனுகூல்யம். குரு 11ஆம் இடத்தை பார்வையிடுறங்காட்டி சட்டு 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 சட்டுன்னு நினச்சதெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியம், உங்களுடைய பேச்சு திறமை அதீதமாக இருக்கும். 7.5 சனி மட்டும்தான் குறை, மற்றபடி குரு 3ஆம் இடத்துலேருந்து பல விஷயங்கள் நல்லதாக இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கொண்டு வந்துடுவார், அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். யாருக்கும் தெரியாத நபர்களை தெரிய வச்சுருவார், அது பாசிட்டிவாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மீனராசி அன்பர்களே, 12 ராசி மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விஷஜேபவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தே நம. குருவுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லாமே வெற்றி வெற்றி. குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி குருவுடைய அனுகிரகம் இருக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு. வியாழக்கிழமை குருவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், கொண்டக்கடலை மாலை போடுங்க, தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள், முல்லை புஷ்பத்தை போடுங்க. எல்லா விதமான பிராயஸ்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். தடைகள் இல்லாத வெற்றிகளை குவிப்பார் குரு பகவான். நன்றி, நமஸ்காரங்கள். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும்.